வணக்கம் நண்பர்களே! எலாட வந்து எப்படி செய்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். எலாட வந்து ஏற்கனவே வந்து அவங்க மாவெல்லாம் போட்டு பெசஞ்சு ரெடி பண்ணி மிஷின்ல போட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. நம்ம போற நேரத்துக்கு உங்ககிட்ட காட்ட முடியல. சரி எலாடனா எப்படி எண்ணெயில போடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுவோன்னு காட்டுறேன். ஏற்கனவே வந்து நான் வந்து எலாட எப்படி செய்றாங்க, ஃபுல் வீடியோ ஒண்ணு போட்டிருக்கிறேன். நம்ம சேனல வந்து இப்ப தான் நீங்க பார்க்குறீங்கன்னா, விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்தில இருக்கிற பெல் பட்டன தட்டி விட்டுருங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எள்ளாட வந்து இந்த எள்ளாட வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்குங்க. நம்ம கையால செய்யறது இல்ல. எல்லாமே மிஷின்ல தான் தயார் பண்றாங்க. அதனால எள்ளாட வந்து தொட்டாலே உடைஞ்சிடும். அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கும். பேப்பர் மாரி ரோல் மாரி ஓடும். இவர் தான் மாஸ்டர். இங்க பொருள்லாம் இவர் தான் தயார் பண்றாரு. இப்போ வந்து எள்ளாட வந்து ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சுங்களா? நம்ம சேனல்ல வந்து இந்த ஸ்நாக்ஸ்லாம் எப்படி செய்றாங்கன்னு சொல்லிட்டு அது அதுக்குன்னு தனித்தனியா வீடியோலாம் போட்டிருக்கிறோம். அதிலயே வந்து நான் செய்முறை ஃபுல்லா உங்களுக்கு சொல்லிர்றேன். நீங்க 1த்துக்கு 2 தடவ பார்த்துட்டு போயிட்டு செய்யுங்க. ஏன்னா நெறைய பேர் கேட்குறீங்க, காரா பூந்திக்கு மாவு எத்தனை கிலோ போடணும்னு கேட்குறீங்க. நான் வந்து தெளிவா சொல்லியிருக்கிறேன். 1த்துக்கு 2 தடவ வீடியோவ பாருங்க. அதுக்கப்புறமேட்டு செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். நீங்க நடுவுல கேட்குறீங்க, எனக்கு சட்டுன்னு ஞாபகத்துல வர மாட்டுது. இப்போ வந்து எள்ளாட வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க. தொட்டாலே உடைஞ்சிடும். அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கும். எல்லாமே மிஷின்ல செய்யறது. நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கிறேங்க அந்த எள்ளாடைக்கு.